பாட்டாளி மக்கள் கட்சி அருள் அவர்கள் நீக்கப்பட்டதின் காரணமாக சட்டமன்ற கொறடாவாக மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதற்குரிய இங்கே திருத்தங்களையும் தேவையான மாற்றங்களையும் சட்டமன்ற செயலகம் செய்ய வேண்டும் என்று ஒரு மனுவை இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த நகல் இன்றைக்கு அவர்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தை தொடர்ந்து எங்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கடிதத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இதை எங்களுடைய கடிதத்தை அடிப்படையாக கொண்டு உரிய நடவடிக்கையை சபாநாயகர் அவர்களும் சட்டமன்ற செயலகமும் எடுக்கும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் நம்புகின்றோம். என்னங்க? இல்லை, அது அல்ல. அதாவது எம்எல்ஏ அருள் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதன் காரணமாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக நீக்க வேண்டும் என்பது அல்ல. ஆனால் அதே வேளையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதின் காரணமாக கட்சியின் கொறடாவாக அவர் தொடர முடியாது. எனவே கொறடாவிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்று இந்த கடிதத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அவர் எப்பயுமே வழக்கம் போல் என்ன சொல்லுவார் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தான் டெய்லி பார்த்துட்டீங்க. தெளிவாக அவர் சொல்லிட்டார். இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற விதிகளின்படியும் சட்டத்திட்டத்தின்படியும் உரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார். இதில் வேறு வழியே இல்லை. இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் 5 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இப்போது தலைவர் திரு கௌரவ தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்கள் உடல்நலம் சரியில்லை, அவரால் வர முடியவில்லை. இந்த 3 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். எனவே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் சபாநாயகர் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் விரும்பினால் கூட அதை அவரால் செய்ய முடியாது. எனவே இது ஒரு கட்சியினுடைய நடவடிக்கையாக நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.